வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி ஒரு தடவை இல்லைன்னா வாரத்துல ஒரு தடவை பரோட்டா சாப்பிடுறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெயிட் லாஸ் ட்ரை பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். கோதுமை சாப்பிடலாம்னு சொல்றாங்க, ஆனா மைதா சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஏன்? மைதா நிஜமாவே சாப்பிடக்கூடாதா? அதை சாப்பிட்டா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இந்த கோதுமை மைதா இது ரெண்டுமே வேற வேற பொருளே கிடையாது. ரெண்டுமே ஒரே தானியத்துல இருந்து எடுக்கப்படக்கூடிய மாவு தான். இந்த மைதா அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்ட்ரா ப்ராசஸ்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். இந்த 18th 19th செஞ்சுரி அந்த டைம்ல தான் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய நிறைய மெஷினரிஸ் எல்லாம் வருது. அந்த டைம்ல கோதுமையை அதிகமா யூஸ் பண்ணும்போது கோதுமைக்குள்ள 3 விஷயம் இருக்கு. ஒன்னு பிராண்ட் நம்ம தவிடுன்னு சொல்லலாம். நம்ம அரிசியிலலாம் தவிடு இருக்குல்ல, அந்த மாதிரி கோதுமையோட வெளிப்புற தோல் தான் நம்ம பிராண்ட் சொல்வோம். அது அடுத்து ஜெர்ம் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்ம் அப்படின்னா அதுல இருந்துதான் நமக்கு செடியெல்லாம் முளப்பு கட்டி வருதுல்ல, ஒவ்வொரு விதையில இருந்தோம். அந்த பகுதியை தான் நம்ம ஜெர்ம்னு சொல்லுவோம். இன்னொன்னு எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்டோஸ்பெர்ம் அந்த செடி வளரும் போது அதுக்கு தேவையான சத்தெல்லாம் கொடுக்கக்கூடியதுதான் இந்த எண்டோஸ்பெர்ம். நமக்கு கோதுமையை அரைக்கும் போது இந்த 3 பொருளுமே அரைச்சு ஒரு முழு கோதுமையா தான் நமக்கு மாவா கிடைக்குது. ஆனா இந்த மைதா ப்ராசஸ் பண்ணும்போது அதுல இந்த தவிடையும் எடுத்துடுறாங்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெர்ம் செடி வளரக்கூடிய பகுதி அதையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அது போக மீதி இருக்கிறது அந்த எண்டோஸ்பெர்ம். அந்த எண்டோஸ்பெர்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ச், அதாவது குளுக்கோஸ். அந்த செடி வளரும் போது அதுக்கு தேவையான உணவு கொடுக்கறதுக்கு அதுல வெறும் ஸ்டார்ச் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை ஏன் ரெண்டா பிரிச்சாங்க? முன்னாடியே அவங்க கோதுமை மட்டுமே யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னா, இந்த கோதுமையில உள்ள ஜெர்ம் அப்படிங்கிற பகுதியில ஆயில் கண்டென்ட், அதாவது இயற்கையான ஆயில் கண்டென்ட் நிறையவே இருக்கு. நம்ம நிறைய லிப்பாம் எல்லாம் வாங்கும் போது நீங்க அதுல பார்க்கலாம், அதோட இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல வீட் ஜெர்ம் ஆயில் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. நீங்க கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் நேச்சுரல் ஆயில். பட் அதுல அந்த ஆயில் இருக்கும் போது நீங்க கோதுமை மாவா அரைக்கும் போது அதுலயுமே அந்த எண்ணெய் பதம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை முழுசா அரைக்கும் போது நீங்க அந்த கோதுமை மாவை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதுல இருக்கக்கூடிய அந்த ஆயில் சீக்கிரமாவே கெட்டு போக ஆரம்பிச்சதுன்னா மாவும் கெட்டு போயிடும். இல்லைன்னா அதுல பூச்சி வர்றது, புழு பிடிக்கிறது, அது எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடக்கும். ஆனா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக அதை பயன்படுத்தும் போது இவங்க ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமா கோதுமையை அரைச்சு யூஸ் பண்றதுக்கு முடியாது இல்லையா? ஸோ மெஷின்ஸ் வேகமா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த எண்டோஸ்பெர்ம் மட்டும் தனியா பிரிச்சு அதையும் ப்ளீச் பண்ணி வெள்ளையா மாத்தி அந்த மாவு மைதான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மைதா அவங்களால ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணவும் முடிஞ்சுது. அதனாலேயே ஈஸியா நிறைய இடங்களுக்கு அவங்களால டிரான்ஸ்போர்ட்டும் பண்ண முடிஞ்சுது. ஸோ நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்கன்னாலும் அதை தேக்கி வைக்க தேவையில்லை, நிறைய ஊர்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். பிசினஸும் சூப்பரா நடந்துச்சு. ஸோ இந்த மைதாக்கு இன்னொரு பேர் ஆல் பர்பஸ் ஃபிளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட டெக்ஸ்சரும் கலரும் பாத்தீங்கன்னா எது கூட வேணாலும் மிக்ஸ் ஆகும். கோதுமைக்கு அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்மெல், டேஸ்ட் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த மைதால நீங்க என்ன பொருள் உருவாக்குறீங்களோ அதுக்குண்டான ஃபிளேவர், டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதை ப்ளீச் வேற பண்ணிடுறாங்களா? ஸோ அதுல பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே நமக்கு வெள்ளையா வேணும்னா வெள்ளையாவே பண்ணிக்கலாம். நமக்கு தான் யூஸ்வலா வெள்ளை கலர் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனாலேயே நமக்கு இந்த மைதா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வெள்ளை பிரெட் இப்ப சாப்பிட்டு இருக்கோம்ல, அது ரொம்ப சாஃப்டான ஃபிளஃபியான கேக்கு, அப்புறம் பேக்கரியில நமக்கு என்ன பேர்னே தெரியாது, ஆனா பாக்குறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனா முறுமுறுன்னு இருக்கும் அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ், இது எல்லாமே அதை வச்சுதான் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த காலத்துல ஒயிட் பிரெட் அப்படின்னாவே அது ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருந்துச்சு. மத்தவங்க எல்லாம் இந்த ப்ரௌனா இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹார்டா இருக்கக்கூடிய பிரெட் எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஏழையா பார்க்கப்பட்டாங்க. அது ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூவாவே மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மைதா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு பொருளா நடந்துச்சு. அவங்களுக்கு எப்படி எல்லாம் வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் மாத்திக்கலாம். ரொம்ப ஃபைன் டெக்ஸ்சரா இருந்துச்சு. சோ அதனாலேயே பேக்கரிஸ் நல்லா க்ரோ ஆச்சு. ப்ராசஸ்டு ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவே நல்லாவே வளர்ந்துச்சு. இந்த பிரெட், பிஸ்கெட், நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிக அளவு ப்ரொடக்ஷன் ஆகி நல்ல லாபம் பார்த்ததே இந்த மைதா வந்ததுக்கு அப்புறம் தான். ஒருவேளை இந்த மைதா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்காம இருந்திருந்தா இந்த மாடர்னா இப்ப வந்த இந்த ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி இது நிஜமாவே வளர்ந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, இந்த மைதா உணவு தொழிலுக்கு ரொம்பவே நல்லது. பட் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சது தெரியுமா?
மைதா வந்துட்டு நம்மளுமே வாங்கி ரொம்ப நாள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம், அது கெட்டு போகாது. விலை வந்துட்டு கம்மியாவும் கிடைச்சது. அதே நேரம் புதுசா வந்துட்டு நிறைய சாஃப்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ண முடிஞ்சது. பட் இதனால நம்ம இதெல்லாம் இழந்திருக்கோம் அப்படின்னா, கோதுமையில உள்ள நார்ச்சத்து ஃபுல்லாவே அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு சுத்தமா வந்துட்டு நார்ச்சத்து கிடைக்காது. ஸோ அது மட்டும் இல்லாம ரீஃபைன் பண்ணும்போதே வந்துட்டு அதுல உள்ள விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளோட மெட்டபாலிசமா பெரிய அளவு வந்துட்டு பாதிக்க ஆரம்பிச்சுது. ஸோ மைதால வந்துட்டு கேலரிஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனா அது கூட வந்துட்டு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கக்கூடிய நிறைய சத்து எல்லாம் வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனாலேயே வந்துட்டு மைதால பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புல என்னென்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட பிளட் குளுக்கோஸ் வந்துட்டு ரொம்ப வேகமா வந்துட்டு ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மைதாக்கு வந்துட்டு கோதுமையை விட இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரத்தத்துல வந்துட்டு சர்க்கரையை எந்த அளவுக்கு வேகமா ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு மைதாவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு நமக்கு இந்த இன்சுலின் ஸ்பைக் நடக்கும், குளுக்கோஸ் ஸ்பைக் நடக்கும், டைப் 2 டயபெட்டிஸ் வந்துட்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஃபேட்டி லிவர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே இந்த தொப்பையில உள்ள கொழுப்பு, இது வர்றதுக்குமே வந்துட்டு நீங்க மைதா ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வேற காரணமே தேட தேவையில்லை, ஈஸியா வந்துட்டு தொப்பை போட்டுரும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அதுல உள்ளது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் எம்டி கேலரிஸ் தான், வேற எந்த சத்துமே அதுல இல்ல. அதான் கம்ப்ளீட்டா ரிஃபைன் பண்ணிட்டாங்கல்ல. சோ அதுல வந்துட்டு முக்கியமா அந்த நார் சத்து இல்ல அப்படிங்கறதுனால அது எவ்வளவு சாப்பிட்டாலும் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமா ஜீரணம் ஆயிடும். உங்களுக்கு வந்துட்டு பசிய தூண்டுற ஹார்மோன்ஸும் வந்துட்டு வேக வேகமா ப்ரொடியூஸ் ஆகும். சோ அடிக்கடி வந்துட்டு உங்களை சாப்பிட்டு தூண்டிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க வந்துட்டு ரொம்ப ஓவர் ஈட்டிங் பண்ணுவீங்க. அதனாலேயே வந்துட்டு உங்க உடம்பு வெயிட்டுமே ஜாஸ்தி ஆகும். மூணாவதா வந்துட்டு உங்க கட்டை வந்துட்டு இது டேமேஜ் பண்ணும். உங்களோட பெருங்குடல் நிறைய நல்ல பாக்டீரியாக்கள்லாம் வளரக்கூடிய உங்க ஆரோக்கியத்திலே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்துட்டு இந்த கட்டுக்கு இருக்கு. சோ அந்த கட்டுக்கு அந்த பாக்டீரியா வந்துட்டு நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நல்ல நார்ச்சத்து வந்துட்டு கண்டிப்பா தேவை. பட் இந்த மைதால தான் நார்ச்சத்தே இல்லையே, இது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மலச்சிக்கல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, வயிறு உப்புசமா இருக்கும். நல்ல கட் பாக்டீரியாலாம் வந்துட்டு அழிஞ்சிட்டு கெட்ட பாக்டீரியாக்கெல்லாம் வந்துட்டு இது நிறைய ஃபீட் பண்ணும். ஸோ அதனாலேயே வந்துட்டு உங்களுக்கு ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனையும் வரும், கட் லைனிங்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்துட்டு இந்த மைதா சாப்பிடும் போது நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு கண்டிப்பா நடக்கும். இது வந்துட்டு உங்களோட இதயத்துக்கு சுத்தமா நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டுகளை வந்துட்டு பாதிக்கக்கூடிய வலி எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்துட்டு நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோலன் கேன்சர் வரதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதுல உள்ள எல்லா சத்துக்களையும் ரிமூவ் பண்ணிட்டு ரீஃபைன்மெண்ட் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ வெறும் மாவு மட்டும் நம்ம சாப்பிடும் போது அந்த மாவு மெட்டபாலைஸ் ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கு சில வந்துட்டு நியூட்ரியன்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. நம்ம தான் அது கூட சேர்ந்து அதை கொடுக்கறது கிடையாது. ஸோ அது என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையான அந்த மெக்னீஷியம், குரோமியம் இந்த மாதிரியான மினரல்ஸ்லாம் நம்ம உடம்புல எங்கெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கோ அதையெல்லாம் எடுத்து இது மெட்டபாலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க என்னதான் ரொம்ப சத்தா சாப்பிட்டீங்கன்னாலும் இந்த மைதா ப்ராடக்ட்ஸ் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிடும், உடம்பு வந்துட்டு எப்பவுமே ரொம்ப சோர்வாவே இருக்கும், தோல் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும், ரேஷஸ் எல்லாம் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம இதை ப்ளீச் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க, அதனாலதான் வந்துட்டு இது வெள்ளையாகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க முக்கியமா யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பென்சாயில் பெராக்சைடு, குளோரின் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஏற்படக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் பை ப்ராடக்ட் தான் இந்த அலாக்சன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. இந்த அலாக்சன் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா நம்ம கணையத்துல உள்ள இன்சுலின் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்களை வந்துட்டு டேமேஜ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலிகளை வச்சு பண்ண ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சாங்க. ஸோ மனுஷங்களுக்குமே வந்துட்டு லாங் டேர்ம்ல ரொம்ப நாள் வந்துட்டு இதை சாப்பிடும் போது அந்த மாதிரியான சர்க்கரை வியாதி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் நீங்க கோதுமை சாப்பிடும் போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா மைதாவை கம்பேர் பண்ணும்போது கோதுமை வந்துட்டு பரவாயில்ல, ஓகே தான். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அதுல ஃபைபர் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, கொஞ்சம் புரோட்டீனும் இருக்கு. ஆனா இந்த கோதுமையில இருக்கக்கூடிய குளூட்டன் அப்படிங்கிற ஒரு வகையான புரோட்டீன்னால மைதா கோதுமை ரெண்டுமே வந்துட்டு இந்த குளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களும் சீலியாக் டிசீஸ் இருக்கிறவங்களும், அதாவது குடல் சம்பந்தமான பிரச்சனை அது இருக்கிறவங்களுமே வந்துட்டு அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இப்ப கோதுமையுமே வந்துட்டு நீங்க ரெகுலரா சாப்பிடக்கூடிய ஒரு உணவு கிடையாது. அது வந்துட்டு கோதுமை வந்துட்டு கொஞ்சம் ஓகே, மைதா வந்துட்டு கொஞ்சம் மோசம், அவ்வளவுதான். இது கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும், நார்த் இந்தியால வந்துட்டு எல்லாருமே கோதுமை தான் சாப்பிடுறாங்க, சப்பாத்தி தான் சாப்பிடுறாங்க, ஆனா அவங்க எல்லாருக்குமே நோய் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரிதான் அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் சவுத் இந்தியால வந்துட்டு எப்பவுமே ரைஸ் தான் சாப்பிடுறாங்க, அவங்க எல்லாருக்குமே பெரிய நோய் வந்துருச்சா என்ன, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ நம்ம வெயிட் லாஸ் பத்தி போட்ட முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாவே இதை பத்தி உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மைதாவை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்துட்டு வாரத்துல ஒரு தடவை, வாரத்துல 2 தடவை அந்த மாதிரி தான் பரோட்டாலாம் சாப்பிடுறேன். ஸோ அப்ப நான் மைதா ரெகுலரா சாப்பிடுறேன் அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மைண்ட்ல இருக்கும்.
ஸோ இப்போ நான் சொல்ல போற லிஸ்ட்ல வந்துட்டு நீங்க எதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி சாப்பிடுறீங்க, எதெல்லாம் வந்துட்டு தினம் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. பரோட்டால வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டி. ஹோட்டல்ல பூரி சாப்பிடுறது, ஹோட்டல்ல சப்பாத்தி சாப்பிடுறது, அதுல கூட சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைதாலாம் இப்பெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நூடுல்ஸ், மோமோஸ், வெஜ் பப்ஸ், ஸ்ப்ரிங் ரோல்ல வந்துட்டு யூஸ் பண்ற ஷீட், சமோசாவோட ஷீட், கட்லெட்ல உள்ள கோட்டிங், பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டீங்கன்னா அதுல உள்ள பிரெட்டும் வந்துட்டு மைதா தான். ஸோ பேக்கரி ஐட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பிரெட்ல இருக்கு, பன்ல இருக்கு, இப்ப கேக். அதாவது முன்னெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷல் அப்படின்னா வீட்லயே வந்துட்டு அம்மா ஸ்வீட் எல்லாம் செய்வாங்கல்ல, பாயசம், கேசரி அந்த மாதிரி. ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா எல்லார் பர்த்டேக்குமே கேக் கட் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குமே வந்துட்டு கேக் கட்டிங் வந்து இப்போ ஒரு பெரிய செரமனி ஆயிடுச்சு. சோ கண்டிப்பா வந்துட்டு வாரத்துல ஒரு டைமாவது ஏதாவது கேக் சாப்பிட்டுரும். சோ அது மட்டும் இல்லாம பேக்கரிக்கு நம்ம போய் பார்க்கும்போது பெயர் கூட தெரியாது, ஆனா பார்க்க நல்லா மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸும் இருக்கு. டோனட்ஸ் இருக்கு, மஃபின்ஸ் இருக்கு, பிளம் கேக் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, ரஸ்க் இருக்கு, அதாவது இந்த வரிக்கின்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்கு. பிஸ்கெட்லயே வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டி. மேரி பிஸ்கெட் இருக்கு, கிரீம் பிஸ்கெட் இருக்கு, குக்கீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வேஃபர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் வந்துட்டு ரொம்ப சாப்பிட்டு பழகுறாங்க. சோ பேக்கரியில மட்டும் கிடையாது, இப்ப நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்க வந்துட்டு நான் இருக்கு, குல்ச்சா இருக்கு. ரொட்டிலே வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் ரொட்டிக்கு வந்துட்டு மைதா தான் யூஸ் பண்றாங்க. நிறைய ரேப் எல்லாம் இருக்கு. அது இல்லாம பீஸா இருக்கு, பர்கர் இருக்கு, பாஸ்தா, இந்த சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்றாங்கல்ல அதுக்கு கூட கோட்டிங்க்கு வந்துட்டு மைதா தான் யூஸ் பண்றாங்க. நிறைய வந்துட்டு இந்த ஒயிட் சாஸ் யூஸ் பண்ணி பண்ற கிரேவிக்கு வந்துட்டு இந்த மைதா தான் யூஸ் பண்றாங்க. நம்ம வந்துட்டு அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ஸ், இனிப்பு இல்லாம வந்துட்டு நமக்கு லைஃபே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த குலாப் ஜாமுன், ஜிலேபி, பாதுஷா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் வந்துட்டு மைதாவும் சர்க்கரை வச்சுதான் செய்யறாங்க. சோ அது மட்டும் இல்லாம கடையில வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ட் சூப் பவுடர்னு சொல்லிட்டு வாங்குறீங்கல்ல, அதுல கூட கன்சிஸ்டன்சிக்காக வந்துட்டு நிறைய மைதாலாம் வந்துட்டு ஆட் பண்றாங்க. ஐஸ்கிரீமுக்கு வந்துட்டு அந்த வெளியில கோன் யூஸ் பண்றாங்கல்ல, அந்த கோனும் வந்துட்டு மைதால தான் செய்யறாங்க. ஷவர்மா சாப்பிடும் போது அதுல வந்துட்டு உள்ள அவுட்டர் கவரிங்குமே வந்துட்டு மைதால தான் செய்யறாங்க. இப்போ சப்போஸ் வந்துட்டு நீங்க காலையில வந்து பிரெட்டும் ஜாமும் சாப்பிடுறீங்க, மத்தியானம் வந்துட்டு பரோட்டா, நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுறீங்க, சாயங்காலம் வந்துட்டு டீ காஃபி கூட பிஸ்கட்டோ ரஸ்கோ இல்ல ஏதாவது வந்துட்டு ஒரு பேக்கரி ஸ்நாக்ஸ் வந்துட்டு சாப்பிடுறீங்க, நைட்டுக்கு வந்துட்டு நூடுல்ஸ், பாஸ்தா அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு மைதா வந்துட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு தசாவதாரம் கமலஹாசன் வந்துட்டு வேற வேற ரோல்ல வந்துட்டு அவரே வர மாதிரி மைதாவோட வேற வேற உருவம் தான். சோ வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல, பட் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுமே வந்துட்டு இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. சோ அது சாப்பிடுறதுனாலே நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு வயிற்றுல பூச்சி வர்றது, உடம்புல வந்துட்டு எவ்வளவு சாப்பிட்டாலும் இம்யூனிட்டி ரொம்ப வீக்கா இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது. சோ நீங்க ஆரோக்கியமா சாப்பிடும் போதுதான் உங்களை பார்த்து குழந்தைங்களும் வந்துட்டு பழக ஆரம்பிப்பாங்க. சோ இது நீங்க கம்ப்ளீட்டா பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மைதா வந்துட்டு சாப்பிடலாமா, எந்த அளவுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க இந்த வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றவங்களா இருந்தீங்கன்னா மைதா ப்ராடக்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு 0 ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க டயட்ல இருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க அப்படின்னாலும் இதை வந்துட்டு டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஒரு வேலைக்கு மட்டும் சாப்பிடுறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அது வெயிட் லாஸ பெரிய அளவுல பாதிக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமா சூஸ் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, உங்க உடம்ப வந்துட்டு நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.